இவங்க தான் இந்த 18 படியை கடந்தவர்கள் அப்படின்னு சபரிமலை சாஸ்தாவை பார்த்துருக்கலாம். அவர் தான் இந்த பூமியினுடைய கடைசி சித்தர், கடவுளாக வணங்கப்பட்டவர். அவர் காலத்துக்கு பின்னாடி வந்தவங்க வடலூர் சத்தியஞான சபையை நிறுவிய ராமலிங்கடிகளார். அவருடைய சமகாலத்தில் தோன்றியவர் தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே அந்த டக்குன்னு வரல ஐயா, சரி அது அப்புறம் சொல்லுவோம். இப்படி அல்ல ஐயா வைகுந்தர், ஐயா வைகுந்தர் என்பவர் இந்த ஐயா வைகுந்தர் சமகாலத்தில் சத்தியஞான சபையுடைய ராமலிங்கடிகளுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர். அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். அப்போது இந்த கடவுள்கள், இப்போ ஐயப்பனை பார்க்குறோம். அவர் குத்துக்கால் போட்டு உட்காந்து ஒரு பட்டையான ஒரு பெல்ட்டு போட்டு காலை கட்டின மாதிரியான ஒரு தோற்றம். நம்ம பார்த்தோன்னே கன்னத்தில் போட்டுக்கிறோம், இருமுடி கட்டி என்னன்னு தெரியாமல் 40 நாள் விரதம் இருந்து மலைக்கு போய், நானும் போயிருக்கேன் 3 முறை பெரிய பாதையிலையும் 4 முறை சிறிய பாதையிலையும் போயிருக்கேன். அன்னைக்கு அதெல்லாம் தெரியல. அந்த பிரபஞ்சம் அன்றைக்கு அதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு வழிவிடலை. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய ஒவ்வொருவருக்கும் மூச்சு காற்று என்பது 2.5 மணி நேரம் ஓரையாக, மன்னிக்கவும் 2.5 நாளிகை 1 மணி நேரம் ஓரையாக ஒவ்வொரு நாடியிலையும் ஓடும். 2 பேருக்கும் யாருக்கும் 2 மூச்சிலையும் சமமாக ஓடாது. மூக்கு கீழே இப்படி விரலை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாசியில் கற்றையாக வேகமாக வரும், இன்னொரு நாசியில் குறைவாக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் மாறிடும். இப்போ வலது நாடியில் ஓடுறத சிவகலை அல்லது சூரியகலை, இடக்கலை அப்படி சொல்லுவாங்க. இடது நாடியில் ஓடுறத சந்திரகலை அப்படி சொல்லுவாங்க. இது இடகலை, இது பிங்கலை, இது வலது நாடி, இது இடது நாடி. இப்படி ஓடும்போது இந்த பக்கம் ஆண் கிரகங்களினுடைய ஓரையில் இந்த பக்கம் மூச்சு ஓடும், பெண் கிரகங்களுடைய ஓரையில் இடது நாசியில் ஓடும்.